cappuccina, cappuccina. So finally Peaky Blinders movie release ஆகிடுச்சு. நெட்ஃப்ளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. நான் ஆல்ரெடி பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் ட்ரஸ்ட் மீ திஸ் டைம் ஸ்டோரி நெக்ஸ்ட் லெவல். சீசன் 6க்கு அப்புறம் நடக்கிற கண்டினியூஷன் தான் இந்த டைம் சிச்சுவேஷன் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஹெவியா இருக்கு. எஸ்பெஷலி டாமி செல்பிக்கு இப்போ பேக்ரவுண்ட்ல வேர்ல்ட் வார் 2 வைப் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆகுது. பிரிட்டன் வெர்சஸ் ஜெர்மன் டென்ஷன் ஃபுல் ஸ்விங்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் எலைட் ஃபோர்ஸஸ் எல்லாம் வீக்கா இருக்காங்க. ஜெர்மன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் பர்சனலா மாறிடுச்சு. ஸோ இங்க ட்விஸ்ட் என்னன்னா இப்போ பீக்கி பிளைண்டர்ஸ் டாமி செல்பியோட சன் ஜேம்ஸ் லீட் பண்றான். ஜெர்மன்ஸ் கிட்ட அவன் ட்ராப் ஆகுற சிச்சுவேஷன். ஆல்ரெடி எல்லாத்தையும் விட்டுட்டு ரிட்டையர்மெண்ட்ல இருந்த டாமி இப்போ ஃபோர்ஸா கம்பேக் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். அது மட்டும் இல்லாம தன்னோட சன்னை ஜெர்மன்ஸ்ல இருந்து சேவ் பண்ணணும், அதோட லண்டனை காப்பாற்ற. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்கும், டாம் செல்பியோட கம்பேக் எப்படி இருக்கும், மாசா இல்லை டிராஜிக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த மூவி கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது. மூவி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு சைக்கிளில் ஒரு பொண்ணு வரக்கூடிய ஒரு சீன். அந்த சீன் பார்த்த உடனே இதுதான் ரியல் வேர்ல்ட் வார் வைப்னு ஒரு ஃபீல் வரும். அவ்வளோ ரியலிஸ்டிக்கா செட்டப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மூவியோட சினிமாட்டோகிராஃபி நெக்ஸ்ட் லெவல் பர்ஃபெக்ஷன். பிளாஸ்ட் சீன்ஸா இருந்தாலும் சரி, கன் ஃபைட்ஸா இருந்தாலும் எல்லாம் ரொம்ப நேச்சுரல் அண்ட் ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபீலை கொடுக்குது. ஃபேக்னு ஒரு ஃபீல் கூட வராது. டெக்னிக்கல் சைட்ல பார்த்தா இந்த மூவி ரொம்ப ஸ்ட்ராங். சேம் டைம்ல ஒரு சூப்பர் ஸ்டைலிஷும், அதுக்கு மேல ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ், டார்க் டோன், வார் பேக்ட்ராப் எல்லாமே ஒரு செம காம்போ. அந்த ஒரு கிளாசிக் பீக்கி பிளைண்டர்ஸ் அந்த வைபை கொடுத்துச்சு. ஃபுல்லா இன்டாக்டா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் கூட விசுவல்ஸ்க்கு பர்ஃபெக்டா சிங்க் ஆகுது. கூஸ்பம் மொமெண்ட்ஸ் படத்துல நிறைய இருக்கு. இந்த மூவில ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ், அந்த வார் பேக்ட்ராப் எல்லாமே செம இன்டென்ஸா கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த கிளாசிக்கல் ஒரு பீக்கி பிளைண்டர்ஸ் வைப் 100% கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக்கஸ்ட் ஹைலைட்ஸ் என்னன்னு தெரியுமா, எண்டிங். இந்த மூவிக்கு ஒரு ப்ராப்பர் சாட்டிஸ்ஃபைங் அந்த ஒரு எண்டிங் கொடுத்திருக்காங்க, கன்க்ளூஷன். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு மேலே பெட்டர் எண்டிங் கொடுக்க முடியாதுன்னு ஒரு ஃபீல் வரும். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் அதில் டிபேட்ஸ் இருக்கு. ஃபேன்ஸ் கிட்ட ஒப்பீனியன் ஸ்பிளிட் ஆகலாம். ஆனால் ஓவராலாக பார்த்தா எண்டிங் ரொம்ப பர்ஃபெக்ட் அண்ட் இம்பாக்ட்ஃபுல். இந்த மூவி எல்லாருக்கும் ஈஸியாக புரியாது. கொஞ்சம் ஸ்லோ அண்ட் காம்ப்ளெக்ஸ் நரேஷன் இருக்கு. ஸோ கேஷுவல் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் ஹெவியாக ஃபீல் ஆகலாம். ஆனால் ட்ரூ ஃபேன்ஸுக்கு இது ஒரு ட்ரீட். ஸ்டோரி பத்தி பேசினா கொஞ்சம் வீக் அண்ட் ப்ரெடிக்டபிளான ஒரு ஃபீல் வரும். நிறைய சீன்ஸ்ல இது கொஞ்சம் லாஜிக்கே இல்லை, ஃபோர்ஸ் பண்ணின மாதிரி இருக்குன்ற ஃபீலும் வரும். ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுல் ஆக்ஷன், ஃபைட், மாஸ் மொமெண்ட்ஸ் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த மூவி ஃபோக்கஸில் என்னன்னா எமோஷன், கேரக்டர் க்ளோசர், ஸ்டோரி டெல்லிங். ஸோ எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டாக வச்சுக்கோங்க. இது ஒரு ஸ்லோ எமோஷனல் கேரக்டர் டிரைவன் எண்டிங். ஸோ ஃபேன்ஸுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் க்ளோசராக இருக்கும், அதர்ஸ்க்கு ஒன் டைம் வாட்ச். ஸோ நீங்கள் பீக்கி பிளைண்டர்ஸோட 6 சீசன்ஸ் பார்க்கலான்னா இந்த மூவி டைரெக்டாக பார்க்கக்கூடாது. ஸோ முதல்ல சீசன் 1 to 6 ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இந்த மூவி பார்க்கணும். இல்லைனா இந்த மூவியோட இம்பாக்ட் ஹாஃப் கூட உங்களுக்கு ஃபீல் ஆகாது. கேஷுவல் ஆடியன்ஸ்க்கு இது ஒரு ஆவரேஜ் ஓகேஸான மூவி மாதிரி தான் தெரியும். இது ஃபுல்லாக ஒரு ஃபேன் சர்வீஸ், ஒரு ப்ராப்பர் க்ளோசர் மூவி. ஸ்டோரியை பற்றி பேசினா கொஞ்சம் வீக் அண்ட் ப்ரெடிக்டபுளாக ஃபீல் ஆகும். நிறையா சீன்ஸில் இது கொஞ்சம் லாஜிக்கே இல்லை அப்படின்ற ஃபோர்ஸ் பண்ண மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அதனால ஸ்ட்ராங் ஸ்டோரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் வரலாம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபுல் ஆக்ஷன், ஃபைட், மாஸ் மொமெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பார்த்தா இந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.